வணக்கம் நண்பர்களே. திமுகவை விட்டு விசிக விலகிடுமா? இந்த கேள்வியை திரு தொல் திருமாவளவன் கிட்ட வாரத்துக்கு 3 தடவை செய்தியாளர்கள் கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்க? அவர் மேல இருக்கிற அக்கறை காரணமாவா, இல்ல அவர் எங்கேயாவது போயிருவாரு, வேற கூட்டணிக்கு போயிருவாரு அப்படிங்கிற சந்தேகம் காரணமாவா, இல்ல திமுக அவர் போயிட்டா பலவீனமாயிரும் அப்படிங்கிற எண்ணம் காரணமா, இல்ல பலவீனம் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காரணமாவா? என்ன காரணத்தினால தொடர்ந்து இந்த கேள்விகள் அவர் முன்னால் வைக்கப்படுது? திரு தொல் திருமாவளவன் கிட்ட திமுக அணியில இருப்பீங்களா அப்படின்னு ஏன் கேட்கறாங்க? என்ன காரணம்? முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த கேள்விகள் அதிக அளவு உலவி வருகின்றன. கரூர் சம்பவம் விஜயை மையமாக வைத்த ஒரு அரசியலை உருவாக்கிவிட்டது, மறுக்க முடியாது. அவரை சுத்திதான் இப்ப அரசியலே இருக்கு. அவர் வெளியே வரல ஒரு மாசமா. ஆனா அவர் வருவாரா மாட்டாரா, என்ன செய்ய போறாரு, அவர் யாரோடு கூட்டணி அமைக்க போறாரு, அதிமுகவோடவா இல்ல பாஜக வலையில விழுந்துட்டாரா, தனியா போக போறாரா, இப்படி எல்லாம் தொடர்ந்து பேச்சுக்கள் இருந்து. ஆனா திரு திருமாவளவன் திமுக நிலை இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகமான கேள்விகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா உலா வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? முக்கியமாக அவர் என்ன கேட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னால கடந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் சமயத்துல என்ன கேட்டாரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு வேணும். ஆட்சியில பங்கு வேணும் திருமாவளவன் கேட்கிறாரா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவ்வளவுதான், இனி திமுக அணி விட்டு போயிருவாரு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் எழுத ஆரம்பிச்சிச்சு. அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, எங்க கட்சியோட திட்டங்க அது, அதை போய் இப்ப கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது, கூட்டணியோடைய அமைப்பில் இருக்கும்போது அதெல்லாம் நாங்க நிர்பந்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அது மட்டும் இல்லாம அடுத்த தேர்தலில் திமுக கிட்ட விசிக 25 இடங்களை கேட்டு பெறும் அப்படின்னு கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்க பேச ஆரம்பிச்சாங்க. நமக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் அதையும் அவர் ஒரு மாதிரி சொல்லி கிளியர் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு விருப்பம் 25 தான், ஆனா திமுக அணியில தான் இருப்போம். இப்போ என்ன சொல்றாருன்னா, தொகுதிகள் ஒரு முக்கிய பிரச்சனை இல்லை, நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், நிச்சயமாக தொகுதியில் அதிகமா கிடைக்கும் நம்புறோம், இது ஒரு முக்கியமான நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? திமுகவை விட்டா திருமாவளவனுக்கு வேறு வழியே இல்லையா, அல்லது திருமாவளவனை நம்பித்தான் திமுக இருக்கா? அரசியலில் யாரும் யாரையும் நம்பி இருப்பதில்லை, இருக்கவில்லை, இருக்க போவதும் இல்லை. ஆனால் திரு தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கியமான கட்சி, வட மாவட்டங்கள்ல பலமான ஒரு கட்சி, மறுக்க முடியாது. ஏனென்றால் பாமகவை சூட்சுமமாக, பாமகவை ஸ்ட்ராட்டஜிக்கலாக வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு விசிக மிக மிக அதிகமாக பயன்படுகிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தைகளை தன் பக்கம் வைத்துக் கொள்ள திரு ஸ்டாலின் விரும்புகிறார். தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு நிச்சயமாக ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு நிச்சயமாக ஒரு பலம் இருக்கு. அங்கங்கே அதற்கான ஆதரவு இருக்குங்கிறது மறுக்க முடியாது. ஏனென்றால் அந்த கட்சியுடைய எம்எல்ஏ தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர், நாகிலிருந்து வந்தவர். ஆகையால அந்த கட்சி அப்படியே டிஸ்க்ளோஸ், அப்படியே ஒரு விலக்கிட முடியாது. அதனால திமுக ஒரு கடுமையான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட திமுக நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது. ஆனால் அந்த கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குதே அப்படிங்கிற ஒரு நெருடல் கடந்த ஆண்டு திரு ஸ்டாலினுக்கு இருந்துச்சு. திருமாவளவன் கேட்க ஆரம்பித்த பிறகுதான் மற்ற கட்சியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கேட்கறாங்க. இப்போ யார் கேட்கறாங்க? காங்கிரஸ் கடுமையா அந்த சமயத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் சும்மா நாங்க இருக்க மாட்டோம், நாங்கள் ஆதரவு கொடுத்து விட்டு விட்டு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல மாணிக் தாக்கூர் காங்கிரஸுடைய எம்பி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்காவிட்டால் யாரும் முதல்வராக முடியாது, முன்னாள் முதல்வர் தான் ஆக முடியும். டைரக்டா ஸ்டாலின் சொல்றாருங்க. அவராலேயே அந்த கூட்டணியாலேயே அவரு வென்று எம்பி ஆனவர் அவரு இப்ப அந்த மாதிரி சொல்றாரு. அந்த கட்சியை சேர்ந்த நிறைய பேர், ஜோதிமணி, ஏன் கார்த்தி சிதம்பரம், இன்னும் கூட பலர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், இந்த எண்ணத்தை சொல்றாங்க. முன்னாள் காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காங்கிரஸ்காரங்க இப்படி சொல்றாங்களே, டைம் வரும்போது ஓடிடுவாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஆனா அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, விஜய் காரணமா தான். விஜய் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தயார்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, எப்படியாவது அவரோட கூட்டணி அமைச்சிடணும், அதன் மூலம் நிறைய தொகுதிகள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தேசிய அளவில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். தேசிய அளவில் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மதிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அதிக இடங்களை வென்று ஆட்சியில் பங்கா, அப்பனா விஜய் அப்படி காங்கிரஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் வந்தா பெரிய அளவுக்கு தொகுதிகளை வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியாக மாறுவாரா? சந்தேகம்.
இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் அவருடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது. அவர் மிகப்பெரிய மாஸ் ஆக்டர். அவர் அரசியல் முகமாக, அரசியல் தலைவராக நிறம் மாறும்போது, அரசியல் தலைவராக இடம் மாறும்போது, ரீப்ளேஸ் ஆகும்போது என்ன அவருக்கு கிடைக்குதுன்னா அதே அளவுக்கான மாஸ் கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி 30-35% ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். யார் ஆட்சி அமைப்பாங்களோ அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக அவர் மாறலாம், கிங் மேக்கராக ஆகலாம். ஆனா அதுல காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பங்கு இருக்கும்? அவங்களும் ஜெயிப்பாங்களா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? இப்போ ஜெயிச்ச அளவுக்கு திமுகவோட 2021 ஜெயிச்ச அளவுக்கு அவங்க ஜெயிக்க முடியுமா விஜய் கூட போனாங்கன்னா? சந்தேகம் தானே. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்கலாம். காங்கிரஸ் போனால் விடுதலை சிறுத்தைகளும் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தான் அவரை சந்திக்கும் போது திருமாவளவனிடம் எப்பொழுதுமே செய்தியாளர் கேட்கறது, நீங்கள் திமுக அணியிலே இருப்பீங்களா? அவரு சொல்லி சொல்லி அவரே ஓஞ்சு போயிருப்பாரு, சலிச்சு போயிருப்பாரு. எத்தனை தடவை தான் சொல்றது, நாங்க அப்படியே ஒட்டி இருக்கோங்க அப்படின்னு. இருந்தாலும் அவருடைய நன்மைக்காகவும் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்டு இருக்கக்கூடும். ஐயா, நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா இடம் கிடைக்கும், 6 இருந்து 8 ஆகலாம், 10 ஆகலாம், எப்போ உங்கள ஒருத்தர் அமைச்சராகிறது அப்படின்னு கேட்கலாம்ல. அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஏன் மறுக்கணும்? அப்படி இந்த கட்சிக்குள்ளேயே பேச வாய்ப்பு இருக்கே. சரி, விஜய் கூட மட்டும்தான் போகணுமா? ஏன் அண்ணா திமுகவோட கதவுகள் திறந்திருக்காதா? அண்ணா திமுகவும் என்ன செய்யும், விஜய் சேர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு இருக்கு. விஜய் இப்பவே கிட்டத்தட்ட 100 சீட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சு இருக்கு. அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா தனியா அவர் போவாருங்கிற நிலைமை இருக்கு. அண்ணா திமுக பிஜேபி கட் பண்ணிருமோங்கிற பேச்சு அதுவும் தினமும் வந்துட்டு இருக்கு. பிஜேபி அவ்வளவு சீக்கிரம் அண்ணா திமுகவை போக விட்டுறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பெரிய அரசியல் வல்லுநர்லாம் சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் அண்ணா திமுகவை போக விட்டுறாது பிஜேபி அப்படின்னு. அப்போனா என்ன செய்யும்? ஒருவேளை அண்ணா திமுக தைரியமா முடிவெடுத்து கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் சொன்னவர் தானே, அண்ணா திமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, அதுவும் ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான், அது பாஜக கூட்டணி இருப்பதால் தான் அதனுடன் கூட்டணி அமைக்க முடியாது. அதுவும் சமீபத்துல திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஒரு அண்டர் டீலிங் இருக்கா அப்படின்னு திருமாவளவன் கேட்டார்ல. அதை கேட்டதும் அவர் விஜய்க்கு எதிராக கடுமையா ஆயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, விஜய்க்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க திரு ஸ்டாலின் தயாராக இல்லை. எதற்காக விஜய் நடவடிக்கை எடுத்து அவருக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எதுக்கு விஜயை வளர்த்து விடணும் அப்படின்னு ஸ்டாலின் நல்லாவே நினைக்கிறார். அது திருமாவளவன் நினைக்கிற ஒரு வேலை அந்த மாதிரி நடந்ததுன்னா விஜய் கொஞ்சம் பெரிய பிம்பம் ஆயிருவாரோ, அரசியல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஃபிகர் ஆயிருவாரோ, அப்போ அவரு இன்னும் கூட ஒரு நல்ல உலக இடங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக உருமாறுவாரோ, அப்போ தனக்கும் இடம் இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் பத்திரிகையாளருக்கு புரியுது. ஒரு ஓப்பனிங் இருக்கு நிச்சயமாக. விஜய் இடத்தில் நிறைய கட்சிகள் ஓப்பனிங் இருக்கு. திருமாவளவனுக்கு இருக்கு, டிடிவி தினகரன் ஏற்கனவே ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் போக வாய்ப்பு இருக்கு, கிருஷ்ணசாமிக்கு அந்த விருப்பம் இருக்கு, ஏன் ஜான் பாண்டியன் கூட விருப்பம் இருக்கும், எங்கள் வேல்முருகனுக்கு விருப்பம் இருக்கும், இன்னும் பலருக்கு இருக்கும். காங்கிரஸே போய்விட்டால் இவர்கள் எல்லோருமே போய்விட்டார்கள் என்றால் அப்போ திருமாவளவனும் போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இடங்கள் வெல்வார்களா? இடங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் ஜனவரிக்கு மேல சொல்லுச்சு அப்படின்னா வெயிட் அண்ட் சி. எல்லாரும் வெயிட்டிங் கேம் தான் ஆடுறாங்க, என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு. ஆகையில திருமாவளவன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அவரும் சலிக்காமல் திமுகவை விட்டு விலக மாட்டோம், நாங்கள் ஒன்றாக இருப்போம், 2 கட்சிகளும் இந்த அணியை ஒன்றாக இருப்பார்கள் அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்கள் ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும். ஆமாங்க, அது 2 வருஷம் முன்னால, இனி வரப்போறது அடுத்த வருஷ தேர்தல், அதற்கான வாய்ப்பு இருக்கும் அல்லவா? ஆகல எப்படி இந்த ரூட்டு போகுது, எந்த வழியா போகுது, அப்படி போச்சுன்னா வெற்றி சாத்தியமா, இடங்கள் சாத்தியமா அப்படிங்கிற கணக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்ல. ஒருவேளை விஜய் வெளியவே வர முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியே வந்தார், அவர் கரூர் போக முடிஞ்சதா? போனாலும் எவ்வளவு பேர் கூடியிருப்பாங்க, இனி அவரால் ரோட் ஷோ செய்ய முடியுமா, இப்போ எவ்வளவு பேர் கூடுவாங்க, இனி தனித்தனி மாவட்டங்களில் போய் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறத தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபிகரா இருக்கிறார். அப்படியே ஓட்டா மாறுமா அப்படிங்கிற தேர்தலில் தெரியும், மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கணிசமான வாக்குகளை பெறுவார் அவர், கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பெறுவார். திமுக நடத்தியதாக சொல்லப்படும் கருத்து கணிப்பிலே அவர் கிட்டத்தட்ட 23% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது தேர்தல் சமயத்துல 30 கூட வாய்ப்பு இருக்கு.
ஆகையில திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய நிலையில் விஜய் இருப்பாருன்னு திமுக நினைக்குது. திமுக கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகிய நடுக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அதிக இடங்களை கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறது, விடுதலை செய்தி நினைக்கிறது, இடதுசாரிகளும் நினைக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகும்? திமுக நிலைமை கொஞ்சம் மோசமா தான் ஆகும். ஆகையால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் முக்கியமான முடிவு எடுப்பார். என்ன எடுப்பீங்க இப்போ சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. தேர்தல் சமயத்தில் அவர் முக்கியமான முடிவு எடுப்பார். கூட்டணியில் தான் நீடிப்பார் என்று நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. திமுகவை சார்ந்துதான் அவர் இருப்பார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. நேரம் பார்த்து முடிவு இருப்பார். அந்த நேரம் தான் அவருடைய அரசியலை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.